அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது நாளைக்கு நடக்க இருக்கிற தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய எக்ஸாமுக்கு முன்னால் ஹால் டிக்கெட் அப்புறம் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும்னு நம்ம கமெண்ட்டில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம குரூப்லேயும் கேட்டிருக்காங்க, எந்த போட்டா ஒட்டணும், ஹால் டிக்கெட் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் கொண்டு போகணுமா, அதை எப்படி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய குரூப்லேயும் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நமக்கு நார்மலாக எப்போயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான். அதில் எல்லோரும் காமனாக கேட்குறது இந்த போட்டோவை ஒட்டுறது. அந்த போட்டோவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எடுத்த போட்டோவை ஒட்டினாலும் சரி தான், இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்த போட்டோ ஓட்டினாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப டிஃப்ரெண்ட், நமக்கு மூஞ்சி மாற போகிறதோ இல்லை எதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் அதில் கன்ஃபியூஸ்லாம் வரும்னு அவசியமே இல்லை. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் கேட்டிருக்காங்க. ரீசெண்ட்னா இப்போ எடுத்து ஒட்டணுமா அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த போட்டோவே அது ஒரு காப்பி இருந்தால் நீங்கள் ஒட்டிட்டு போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ உள்ள போட்டோ எடுத்து ஒட்டினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 2 போட்டாவும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. 2 போட்டாவும் ஒட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த போட்டோவை நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒட்டிட்டு போயிடலாம். ஹாலில் போய் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாமு எந்தெந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த இதுக்குள்ள அந்த சைன் போட்டிருக்கும் பாருங்கள், அது நீங்கள் உங்களுடைய ஹால் சூப்பரண்ட் முன்னால் தான் சைன் பண்ணணும். அது மட்டும்தான். போட்டோ ஓட்டுறதெல்லாம் நீங்கள் அங்கே போயிட்டு பசை வச்சு தேடணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே போட்டால் ஒட்டிட்டு போயிருங்க. அங்கே போய் எக்ஸாம் எழுதும் போது காசு பேசும்போது நீங்கள் சைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் பிஇனா நீங்கள் டிப்ளமோ எக்ஸாம் எழுதலாம், பிஏ எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு எந்த எக்ஸாமு நல்லா நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாமு சும்மா போய் அட்டன் பண்ணலாம், எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கும்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமானது. அடுத்து கண்டிப்பாக பிளாக் பால் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் இல்லாமல் வேறு ப்ளூ பால் பாயிண்ட் பென்னோ இல்லை ப்ளூ ஜெல் பென்னோ பிளாக் ஜெல் பென்னை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர் திருத்த மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமானது கருப்பு பால் பாயிண்ட் பென்னு தான், ஜெல்லு கிடையாது. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி என்னென்னா, ஹால் டிக்கெட் அவங்க முன்னால் தான் சைன் பண்ணணும். அந்த ஹால் சூப்பரண்ட் சூப்பர்வைசர் வரும்போது உங்ககிட்ட அவர் வருவார்ல, அப்போ நீ சைன் பண்ணால் போதுமானது. அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸாம் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா 9:30க்கு ஆரம்பிப்பாங்க எக்ஸாமு. ஸோ அந்த 9:30க்கு ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், 9:10க்கே நீங்கள் உள்ளே போயின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 9:30னா நீங்கள் 9:10க்கு உள்ளே போயிடணும். அதே மாதிரி மதியம் எக்ஸாம் 2 மணினா நீங்கள் 1:40க்கே உள்ளே போயிடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஓஎம்ஆர் கொடுப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு 9 கொடுத்துருவாங்க. 9:10க்கு நீங்கள் உள்ளே போயிடணும். 9:20க்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுடைய டேபிள் எதுன்னு பார்த்துட்டு அந்த டேபிளில் உங்களுடைய பேர் பதிவெண் அதெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அங்கே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9:20க்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். ஓஎம்ஆர் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறணும். அதில் ஏதாவது பார்கோடு டேமேஜாக இருந்தாலோ இல்லை அழிஞ்ச மாதிரி இருந்தாலோ நீங்கள் உடனே கொடுத்து மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா பார்கோடு டேமேஜ் ஆகிருந்தாலும் ஓஎம்ஆரை திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னால். ஸோ அதனால் ஓஎம்ஆரில் எந்த இதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்து என்னென்னா, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வெளியே வரணும். ஸோ வினாத்தாளும் கொஸ்டின் புக்கும் ஓஎம்ஆர் சீட்டும் 9:20க்கு கொடுத்துருவாங்க. 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, எல்லா கொஸ்டினும் சரியாக ஆர்டராக இருக்கா, வேறு எதுவும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். கொஸ்டின் பேப்பரில் வேறு ஏதாவது வேஸ்ட்டு பக்கம் ஏதாவது விட்டுருக்காங்களா, ஏதாவது குறைபாடு இருக்கா செக் பண்ணிக்கணும். ஏன்னா கொஸ்டின் புக்லெட்டில்
எல்லா கொஸ்டினும் கரெக்டாக வாடுறா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கொடுத்து மாற்றிடணும். அதுதான் நமக்கு சேஃப்டி. நீங்கள் எக்ஸாம் எழுதின பிறகு நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணுறீங்களே நெட்டில், அது நீங்கள் கலர் பிரிண்ட்டு பண்ணாலும் ஓகே தான், நார்மல் பிரிண்ட்டு பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒன்று, ஒரு ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டு இல்லை வந்து இதை நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் இருக்கணும், அதோட கூட உங்கள் ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. ஏதோ ஒரு நம்மளுடைய ஐடென்டி ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீட்டாக நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா நம்ம ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டாக ஃபேன் ஷர்ட்டு தான் போட்டு போகணும் ஆண்களும், பெண்கள் வந்து புடவை சுடிதார் தான் போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, பார்த்துக்கங்க. அது மற்றெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் ஓஎம்ஆரில் எங்கெல்லாம் சைன் பண்ணணுமோ நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அப்படி சைன் பண்ணலைன்னாலும் உங்கள் ஓஎம்ஆர் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உங்களுடைய புகைப்படத்தை, பெயர், அட்ரஸ்ஸு, ரெஜிஸ்டர் நம்பரு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை கண்காணிப்பாளர் வந்து என்ன பண்ண அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் ஹால் டிக்கெட்டை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஹால் டிக்கெட்டை அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமானது. ஸோ தேர்வு, அதாவது ஹால் டிக்கெட்டில் ஒட்டப்பட்ட உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு, உங்களுடைய பதிவு எண், அப்புறம் அவங்க கையெழுத்து, இதோட சேர்த்து அந்த ஹாலுக்கு வராருல சூப்பர்வைசர் அவருடைய கையெழுத்து இங்கே கொடுத்துடணுங்கிறாங்க. அடுத்து என்னென்ன அப்படின்னா, ஓஎம்ஆரை வந்து ஓஎம்ஆர் சீட்டு, அப்புறம் கொஸ்டின் புக்கு ஏதாவது இல்லை தவறுகள் இருந்துச்சோ, முரண்பாடு இருந்துச்சோ அப்படின்னா செக் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்தே போடணும். ஓஎம்ஆர் இதில் முதையே போட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஹால் சூப்பர்வைசர் கண்டிப்பாக சைன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து காமனாக உள்ளது. அடுத்து கொஸ்டின் புக்லெட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் புக்கில் உள்ள நம்பரை நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னால் சரியாக நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதாவது கொஸ்டின் புக்லெட்டில் உள்ள நம்பர் இருக்கும், அதை நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணணும் இல்லையா? அப்படி ஷேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக்கு ப்ராப்பராக இருக்கா, கொஸ்டின் சரியாக இருக்கா, நம்ம அட்டன் பண்ணுற எக்ஸாமுக்குள்ளது தானே அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த கொஸ்டின் புக்கில் நம்பரை நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஷேர் பண்ணிட்டு அப்போ உள்ள கொஸ்டின் புக்கு தப்பாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க மாற்ற மாட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் வந்து அந்த எங்கே ஷேர் பண்ணணுமோ நீங்கள் அங்கே மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் எங்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்சர் நம்ம டிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்மளுடைய புக்கில், அது மாதிரி நீங்கள் டிக் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நம்ம நைட்டாக புள்ளி வைப்போம், மார்க் பண்ணுவோம், செக் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் அவங்க அதான் பண்ணக்கூடாது. அடுத்து ஓஎம்ஆர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓஎம்ஆரில் பண்ண வேண்டியது ஒரு கேள்விக்கு எந்த ஆன்சரோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்க, சரி பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்றுக்கு ஏ போட்டீங்க, அப்புறம் இல்லை தப்பு ஒன்றுக்கு பி அப்படின்னா ஒரே கொஸ்டினுக்கு ஏவும் பியும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு அவங்க மார்க்கு கிடையாது. அடுத்து ஓஎம்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் அதாவது கரெக்டாக வட்டம் போட்டிருக்கணும். இல்லை எங்கே தெரியலை அப்படின்னா கட்டாயமாக ஈன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், விடை தெரியவில்லைன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் எதுக்குமே விடை தெரியாமல் இந்த தப்பாக பண்ணுறதுன்னு இல்லை, ஆன்சர் தெரியலையா விடை இஎஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக நீங்கள் பண்ணிடணும். இல்லாட்டினா அதுக்கு உங்களை வந்து இது பண்ண மார்க் வந்து உங்களுக்கு செக் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து என்னுடையலாம் ஒரு காமனான இது. அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய பதிவு எண்ணை ஓஎம்ஆர் சீட்லேயும் கொஸ்டின் புக்லெட்லேயும் நீங்கள் ப்ராப்பர் எழுதணும். நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் கிழிக்கிறது, அதை கழட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இது பண்ணிடுவாங்க. இந்த பட்டம் வாங்க, வினா கையேடு மற்றும் விடைத்தாள்களை தேர்வு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எக்ஸாம் முடிந்த பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் கொஸ்டின் புக் கொண்டு போகலாம், பரவாயில்ல.
இந்த எக்ஸாமில் கொஸ்டின் புக்கை கொண்டு போகலாங்கிறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னால் எழுதின எக்ஸாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் புக்கையும் அவங்க வாங்கிடுவாங்க. இதில் பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தெல்லாமே நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸு. இனிமேல் எந்தெந்த இதெல்லாம் பண்ணால் இந்த ஓஎம்ஆர் செல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கருப்பு, அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பண்ண தவிர பிளாக் ஜெல் பண்ணோம், ப்ளூ பால் பாயிண்ட்டோ ப்ளூ ஜெல் பண்ணோம் எது யூஸ் பண்ணாலும் செல்லாது. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் உள்ளது போல் ஆன்லைனில் நம்ம என்ன அப்ளை பண்ணணுமோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ஓஎம்ஆரில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் பதிவுன்னு எழுதணும். நீங்கள் தேவையில்லாம வேறு இடத்துல எழுதினோம்னா அது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆரில் ஆன்சர் தெரியலைன்னா தெரியலன்னு குத்துறணும். ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் பிளாங்காக விட்டாலும் ஓஎம்ஆர் செல்லாது. பார்கோடு டேமேஜ் ஆகியிருந்தாலும் ஓஎம்ஆர் வெளியே பண்ண மாட்டாங்க. ஓஎம்ஆரில் சைன் இல்லாட்டினாலும் அதை பண்ண மாட்டாங்க. ஓஎம்ஆரில் தேவையான விவரங்கள் நீ ஃபில்லப் பண்ணலினாலும் அது செல்லாது. நீ ஆள் மாற்றி உட்காந்து எழுதினாலும் செல்லாது. அதெல்லாம் நார்மல் காமனாக உள்ளது தான். இதெல்லாம் முறையானது. அடுத்து என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் செல்லாது தான் மேலே போட்டிருக்கோம். அப்போ எதுக்கெல்லாம் நம்மளை தெரிஞ்சிக்க பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காப்பி அடிக்கிறது. அதில் போய் என்ன நம்ம காப்பி அடிக்க போகிறோம்? காப்பி அடிக்க ஒன்றும் கிடையாது. இல்லை, சும்மா போட்டிருக்காங்க. ஸோ காப்பி அடித்தாலும் இது பண்ணுவாங்க. அப்புறம் மற்றவங்க பேசி செஞ்சு பண்ணாலும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேறு ஏதாவது அவங்க பேப்பர் எழுதி காமிச்சு நம்ம பார்த்தலினாலும், அதாவது ஒன்று தான், மற்ற ஆள்கிட்ட கேட்டு எக்ஸாம் எழுதுறது, மற்ற ஆளை பார்த்து எக்ஸாம் எழுதுறது, அவர் ஏதாவது சொல்லி கொடுத்து நம்ம பார்த்து இந்த 3 பேர்னாலும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது மட்டும்தான். அடுத்து என்ன அப்படின்னா, செல்லுலர் ஃபோனு, வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச்சு, கால்குலேட்டர் எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது. இதுதான் மிக முக்கியமானது. அடுத்து என்ன அப்படின்னா, பார்கோடை டேமேஜ் பண்ணுறது. அப்படி பண்ணாலும் இது செல்லாது. அப்புறம் குற்றவியல் நடவடிக்கை யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் அவங்க சும்மா கொடுத்துருக்காங்க. அங்கே போய் எக்ஸாம் வரல போய் நம்ம டீ காஃபி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அனைவருக்கும் டவுட்டு, போட்டாவை வீட்டில் விட்டுட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் சீட்டை ஃபஸ்ட்டு தரும்போது ஓஎம்ஆர் சீட்டில் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. 4வது கொஸ்டின் பேப்பரை வாங்குங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே அந்த சீலை பிரிச்சுட்டு வரிசையாக எல்லா கொஸ்டினும் ஆர்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ண எக்ஸாமுடைய புக்கு தானே அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. முக்கியமாக ஓஎம்ஆரில் சைன் போட்டுருங்க. கொஸ்டின் அதே மாதிரி எங்கெல்லாம் சைன் போட்டிருக்கேன். ஏன்னா சைன் போடலைன்னா ஓஎம்ஆர் திருத்த மாட்டாங்க. இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஆர்வத்தில் இருப்போம், டக்குன்னு போடாமல் விட்டோம்னா போச்சு. நம்ம பழைய குரூப் டூ எக்ஸாம்லாம் இந்த மாதிரி சைன் போடாமல் ரொம்ப பேர் ஓஎம்ஆர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது காமன். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட. இந்த இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்மக்கிட்ட கேட்டுருக்காங்க, எந்த போட்டா ஒட்டணும், பழைய போட்டா ஒட்டுறதா, புது போட்டா ஒட்டுறதா, எந்த பேனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு பேனா வாங்கி ஏற்கனவே யூஸ் பண்ண பேனா யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு பேனா வாங்கிட்டு போய் அது அங்கே ஸ்டக் ஆகிற போகுது. ஒரே ஒரு பேனா கொண்டு போங்க. பிளாக் பால் பாயிண்ட் பண்ணு, இந்த ரெனால்ஸு, செல்லோ இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி கொண்டு போங்க. ஜெல்லு கொண்டு போகாதீங்க. எழுதி பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச ஆன்சருக்கு எழுதுங்க. தெரியலைன்னா விட எழுதுங்க. இல்லை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி விட்டுருங்க. விட கூட தேவையில்லை. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு விட செலக்ட் பண்ணணும்? தெரியவில்லைன்னு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் கூட போதும். இதுதான் முக்கியம். அடுத்து என்ன அப்படின்னா, நீட்டாக போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எனக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க. இதுவரையும் படித்தோம் படிக்கலையோ அது நம்ம 2வது விஷயம். எக்ஸாம் எழுதும் போது பொறுமையாக நிதானம் எழுதிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9:10 போயிடணும். 9 வரைக்கும் எக்ஸாமு. 9:20 உங்களுக்கு கொஸ்டின் புக்கில் கொடுத்துருவாங்க, ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. ரிலாக்ஸாக எழுதுங்க. எந்த விதமான பாட்டமும் தேவையில்லை. ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் எடுத்து பிளாக் கலர் பிரிண்ட் போட்டாலும் பரவாயில்ல, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாலும் பரவாயில்ல. உங்கள் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிருங்க மஸ்ட்டு. ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ, லைசன்ஸோ ஏதோ ஒரு கொண்டு போயிருங்க. வேறு எதுவும் தேவையில்லை. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு ஃபோன் பண்ணுங்கள். டவுட்னா அதுவும் கால் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.